கொசுக்களுக்கும் குட் பை சொல்வோம். நமது சுகாதாரத்தை நாமே பேணுவோம். இது நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. தூதுவருக்கு தோள் கொடுப்போம், மழைக்கால நோய்களுக்கு விடை கொடுப்போம். இந்தியாவின் அடிப்படை ஆதாரங்கள் கிராமங்கள். கிராமங்கள் மேம்பட்டால்தான் நாடு வளர்ச்சியடையும். ஊராட்சி அமைப்புகளின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சிறந்த மாநிலங்களை தேர்வு செய்து மத்திய அரசு தேசிய அளவில் விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 12,524 கிராம ஊராட்சிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசுகள் வகுக்கும் திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி உள்ளாட்சியில் நல்லாட்சி புரியும் அமைச்சராக செயலாற்றி வருகிறார் SP வேலுமணி. மத்திய அரசு வழங்கும் விருதுகளை தமிழகம் வாங்கி குவித்து வருவதே அதற்கு சாட்சி. கடந்த 2017-18 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் 3 தேசிய விருதுகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டன. 2014-15 ஆண்டில் மின்னணு ஆளுகை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழகத்திற்கு பஞ்சாயத்து புரஸ்கார் விருது மற்றும் 20 லட்சத்திற்கான ரொக்க பரிசினை மத்திய அரசு வழங்கியது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் ஊரக தூய்மை கணக்கெடுப்பில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டது. கடந்த அக்டோபர் 2 குஜராத்தின் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற தூய்மை பாரதம் விழாவில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருது வழங்கி பாராட்டினார். இந்நிலையில் ஊராட்சி அமைப்புகளில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தியதற்கான மத்திய அரசின் பஞ்சாயத் புரஸ்கார் விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து புரஸ்கார் விருதை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியிடம் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சிகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள், ஊராட்சிகளின் திறன் மேம்பாட்டிற்கான விருது சேலம் மாவட்டத்திற்கும், ஒன்றிய அளவில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு மத்திய அரசின் விருது வழங்கப்பட்டது. இதேபோல் ஊராட்சி அளவிலான விருது சேலம் மாவட்டம் கோனூர், கோவை மாவட்டம் மத்தவராயபுரம், நாமக்கல் மாவட்டம் அரசுபாளையம், ஈரோடு மாவட்டம் வெள்ளாளப்பாளையம், மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடி, திருவண்ணாமலை மாவட்டம் SU வனம் ஆகிய 6 கிராம ஊராட்சிகளுக்கு தீன் தயாள் உபாத்யாயா ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருது வழங்கப்பட்டன. மேலும் திருப்பூர் மாவட்டம் ராவணபுரம் கிராம ஊராட்சிக்கு சிறந்த கிராம நடத்தியதற்கான நானாஜி தேஷ்முக் ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா தேசிய விருதும், தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் கிராம ஊராட்சிக்கு குழந்தைகள் நேய கிராம ஊராட்சிக்கான தேசிய விருது என விருதுகளை தமிழகம் தட்டி வந்துள்ளது. வீதிகள்ல கொட்டி கிடக்கிற குப்பெல்லாம் நம்ம வீட்ல இருந்து போனது தானே. வீட்டின் சுத்தமும் வீதியின் சுத்தமும் தான் நம் சுகாதாரத்தின் அளவுகோல். இது நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. தூதுவருக்கு தோள் கொடுப்போம், மழைக்கால நோய்களுக்கு விடை கொடுப்போம். மத்திய அரசினுடைய விருதுகளை தொடர்ந்து எங்களது ஊரக வளர்ச்சித்துறை தொடர்ந்து பெற்று வருகிறது. அதில் இன்றைக்கு 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகளின் சிறந்த முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு இன்று ஊராட்சிகளின் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப முறைகளை தேசிய அளவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசு பஞ்சாயத் புரஸ்கார் விருது வழங்கியுள்ளது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாசியுடன் அவர்கள் எங்களுக்கு தந்த ஊக்கத்தினால் இன்றைக்கு 11 விருதுகளை இன்றைக்கு ஒரே நாளில் 11 விருதுகளை எங்களது உள்ளாட்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பெற்றுள்ளது. இது முக்கியமான ஒரு நாளாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. தேசிய அளவில் ஊரக வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கடந்த 2012 முதல் மொத்தம் 86 விருதுகளை தமிழகம் குவித்துள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். அது இல்லாமல் பல்வேறு புதிய திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் சிறப்பான திட்டம். அதேபோல் அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்க வசதி போன்ற அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறையில் சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு உள்ளாட்சித்துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 86 விருதுகள் 2011 இன்றைக்கு வரைக்கும் பெற்றிருக்கிறோம்.
உள்ளாட்சியில் நல்லாட்சி புரியும் அமைச்சர் SP வேலுமணி மாநகராட்சி முதல் ஊராட்சி வரை அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் மத்திய அரசின் விருதுகளை பெருமையுடன் பெறுவதில் அமைச்சர் SP வேலுமணி முன்னணியில் திகழ்கிறார்.